இன்றைக்கி கேரட் வச்சு கேரட் அல்வா ரெசிபி தான் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கேரட் ரொம்ப நல்லது நமக்கு, கண்ணுக்கு. விட்டமின் ஏ இருக்குது கேரட்டில். கேரட் அல்வா செய்கிறதுக்கு 1/2 kg கேரட் எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஜோடியாக் நல்லா துருவி கொடுத்துருச்சு. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு துருவுறது. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேரட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: கேரட், சுகர் 1/2 கப், மில்க் 1 கப், ஏலக்காய், நெய், கண்டென்ஸ்டு மில்க், நட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். முந்திரியை வறுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வறுத்து. லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. கேஷ்யூஸ்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம அதே கீ பேனில் எடுத்து வச்சுருக்க மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரணும் கேரட். கேரட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணும். நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மில்க் நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர்லேருந்து இருக்க தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து சுருண்டு வரணும். அப்போ தான் நம்ம அல்வா ரெடி ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம்.
அல்வா இப்போ பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான கேரட் அல்வா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.